மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நற்றிணை என்பதில் பார்த்தோம். நம் மகள் சிறுமியாக இருந்த பொழுது செவிலித்தாயர் தம் ஒரு கையில் தேன் கலந்த வெண்மையான சுவைமிக்க இனிய பால் உணவை ஒளி வீசும் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இட்டு ஏந்திக் கொள்வர். தம் மறுகையில் புடைப்பாகச் சுற்றப்பட்ட பூவை நுனியில் கொண்ட சிறிய கொம்பினை பிடித்து கொள்வர். அக்கொம்பை ஓங்கி இப்பாலுணவை உண்பாயாக எனக் கூறி அடிக்க முயல்வது போல் அச்சுறுத்துவர். ஆனால் மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்ட முதிய செவிலித்தாயர் பற்ற முடியாமல் தளர்ச்சியுற்று தம் முயற்சியினை கைவிடுமாறு தெளிவான ஒளியை கொண்டதும் முத்துப்பரல்களை கொண்டதுமான சிலம்புகள் ஒலிக்க முற்றத்தில் உள்ள பந்தனின் கீழ் தாவி ஓடி உண்ணேன் என மறுத்துரைக்கும் சிறிய விளையாட்டை கொண்டவளாக இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் தன்னை மணந்து கொண்ட கணவனது குடும்பம் வறுமை வாய்ப்பட்டு வருந்தும் நிலையிலும் தன் தந்தையின் செல்வச் சிறப்புடன் கூடிய வளமான உணவை நினைக்கவில்லை. ஓடும் நீருக்கு இடையே இடையீற்று மெல்லிய கருமணல் திட்டு காணப்படும். அதுபோல ஒரு வேளை விட்டு ஒரு வேளை உண்ணும் மனவலிமை உடையவளாய் இருக்கின்றாளே. இத்தகைய அறிவையும் ஒழுக்கத்தையும் இவள் எப்படி அறிந்து கொண்டாளோ என்று தன் மகள் நிலை குறித்து இரக்கமும் வியப்பும் கொண்டவளாய் கூறினாள் செவிலித்தாய். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிர உரை விளக்கப் பாடல் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம் என்பது. அத்தகைய தொல்காப்பியமானது இலக்கணத்தை கூறுகின்ற நூல் என்பதோடு மட்டுமல்லாது ஆசிரியருக்குரிய இயல்பு என்ன என்பதையும் மாணவர்களுக்குரிய இயல்பு என்ன என்பதையும் எடுத்து கூறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூலாகவும் தொல்காப்பியமானது விளங்கி இருக்கின்றது. அத்தகைய தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலினைத்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்பது நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தொல்காப்பியர். அவர் எழுதிய நூல் தொல்காப்பியம் என்பது தமிழில் தோன்றிய முதல் நூல், அதுவும் இலக்கண நூல் என்பது. இந்நூலானது எழுத்து, சொல், பொருள் என்ற 3 பகுதிகளை கொண்டது. எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டிருக்கின்றது தொல்காப்பியமானது. அது ஒவ்வொரு அதிகாரத்திலுமே 9 இயல்களை கொண்டிருக்கின்றன. 3 அதிகாரத்திலும் 9 இயல்கள், ஆக மொத்தம் 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கின்றன.
இந்நூலில் 1610 சூத்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எத்தனை சூத்திரங்கள்? 1610. 1610 இலக்கண விதிகள் அதில் அடங்கியிருக்கின்றது. இந்நூலினுடைய சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, தமிழ் மொழியில் தோன்றியுள்ள இலக்கண நூல்களுள் தலை சிறந்தது தொல்காப்பியம் என்பது. இது பேரறிவு கருவூலம் என்று போற்றப்படுகின்றது. அதனுடைய தொன்மையினாலும் ஆழ்ந்த பொருளுடைமையினாலும் மேம்பட்டு விளங்கக்கூடியது. இந்நூலில் உள்ள முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய மூன்றனுள் உலகில் உள்ள எல்லா பொருள்களையுமே அடக்கிவிடலாம். அந்நூலில் இருக்கக்கூடிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த மூன்றிலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் அதனுள் அடக்கி வைத்துக் கொள்ளலாம். இந்த உலகில் வாழுகின்ற மக்களின் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை எல்லாமே நன்கு ஆராய்ச்சி செய்து அவற்றை தொகுத்து பொருளதிகாரம் என்ற பகுதியில் இந்நூலினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் நன்கு அமைத்திருக்கின்றார். தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் பொருளதிகாரம் என்ற பிரிவே கிடையாது. முகவுரை, அணிந்துரை, நூன்முகம் முதலியவை பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள். அதனை நம்ம முதலியலில் நன்னூலில் பார்த்திருப்போம். பாயிரம் என்பது 2 வகைகளாக இருக்கும். பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று. பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூல்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது பொதுப்பாயிரம். சிறப்பு பாயிரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நூலுக்கே உரியதாக இருக்கக்கூடியது சிறப்பு பாயிரம் என்பது. நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரத்தில் இருக்கக்கூடிய உரை விளக்க மேற்கோள் பாடல் ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது. தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியிருக்கின்றார்கள். இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், பேராசிரியர், சேனாவரையர், கல்லாடரார், தெய்வச்சிலையார் ஆகியோர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். இவர்களுள் அந்த நூல் முழுமைக்குமே, தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இருவர், இளம்பூரணார், நச்சினார்க்கினியர் ஆகிய இருவர் மட்டும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 அதிகாரங்களுக்கும் முழுமையாக உரை எழுதியவர்கள். நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடலானது ஒரு மாணாக்கன் தன்னுடைய ஆசிரியரிடம் பயின்றறிந்த நூலை மேலும் பயிலும் முறையை பற்றி தெரிவிக்கக்கூடியது. ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரிடம் கற்றறிந்த நூலை மேலும் அதனை எப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறை என்பது என்ன என்பதை பற்றி தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த பாடலானது. பாடலினை காண்போமா மாணவர்களே? நன்றி. தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியமாகும். தொல்காப்பியரினால் ஒன்றாக சேர்த்தும் பிரித்தும், பகுத்தும் என்றால் பிரித்தும், தொகுத்தும் தொகுதிகளாக தொகுத்தும் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நூல் என்று பார்த்தால் அது தொல்காப்பியம் என்பது. இந்நூலானது எழுத்து சொல் மட்டுமன்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறுவதாகும். தொல்காப்பியம் என்ற இந்நூலானது எழுத்து சொல் ஆகிய இரண்டோடு மட்டும் நின்று விடாமல் பொருள் இலக்கணமாக இருக்கக்கூடிய வாழ்வினுடைய இலக்கணத்தையும் வகுத்து கூறக்கூடிய நூல்தான் தொல்காப்பியம் என்பது. நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்கக்கூடிய மேன்மை பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை இதன் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது.
இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்கக்கூடிய மாணவர்கள், மாண்பு பொருந்திய மாணவர்கள், மாண்பு என்றால் மேன்மை, மேன்மை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி கற்க வேண்டும், மாணவர்களாகிய நீங்கள் எப்படி கல்வியினை கற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலானது மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. மாணவர்கள் எப்படி கல்வியை கற்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் இந்நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்கக்கூடியவர்கள். இந்நாட்டினுடைய எதிர்கால தூண்கள் வருங்கால இந்தியா என்று பார்த்தால் அது மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய நீங்கள்தான். நீங்கள் எவ்வாறு கல்வியை கற்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடியதுதான் இந்த சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலானது. பாடலினை காண்போமா? வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசாற்சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோ தம்மொடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம்நனி இகக்கும். ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிர், பெருக நூலிற் பிழையாபடினே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். வழக்கின் இலக்கணம் எழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் நனீகக்கும். ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிற், பெருக நூலிற் பிழைபாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசாற் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் நனீகக்கும். ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிற், பெருக நூலிற் பிழைபாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். நன்றி. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல். வழக்கின் இலக்கணம், வழக்கு என்பது உலக வழக்கு, செயல் வழக்கு என்று இரண்டாக இருக்கின்றது. வழக்கு என்பது தான் கற்றதற்குரிய உலக வழக்கு, செயல் வழக்கு. தான் கற்றதற்குரிய உலக வழக்கு, செயல் வழக்கு. இழுக்கின்றி அறிதல், இழுக்கு என்றால் குற்றம், இழுக்கின்று என்றால் குற்றமின்றி. ஒரு மாணவன், ஒரு சிறப்புடைய மாணவன், ஒரு சிறந்த மாணவன் என்றால் அவன் கற்பதற்குரியதாக இருக்கக்கூடிய உலக வழக்கையும் செயல் வழக்கு, நூல் வழக்கையும் இழுக்கின்று அறிதல், எவ்வித குற்றமுமின்றி, எவ்வித குற்றமுமின்றி அறிந்து கொள்ள வேண்டும். எதனை? உலக வழக்கையும் செயல் வழக்கையும். இந்த இரண்டையுமே எவ்வித குற்றங்களும் இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும். பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல். பாடம் போற்றல், தான் கற்ற பாடத்தை போற்றல். போற்றல் என்றால் மறவாமல் காத்தல். போற்றல் என்பது மறவாமல் காத்தல். தான் கற்ற பாடத்தை மறந்துவிடாமல் அதனை காக்க வேண்டும்.
கேட்டவை நினைத்தல். தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்டவற்றை அவ்வப்பொழுது நினைவில் கொண்டு வந்து சிந்திக்க வேண்டும். ஆசிரியர் கூறுகின்ற அந்த பாடங்களை, என்னென்ன பாடங்களை அவர் கூறினார், என்னென்ன கருத்துக்களை சொன்னார் என்பதை பற்றி எல்லாமே அவ்வப்பொழுது மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து பயிற்சி பெறுவார்கள். அவ்வாறு கேட்டவற்றை சிந்திக்கக்கூடிய அந்த சமயம் ஏற்படும் பொழுது ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல். ஆசான் சார்ந்து, ஆசான் என்றால் ஆசிரியர், ஆசிரியரை சார்ந்து அவரை மீண்டும் சந்தித்து அவை அமைவர கேட்டல். தன்னுடைய சந்தேகத்தை, தன்னுடைய ஐயம் ஏதேனும் ஏற்படுகின்றதென்றால் அந்த ஐயத்தை அவரை மீண்டும், ஆசிரியரை மீண்டும் சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் அந்த ஐயத்தை கூறி மனதில் நன்கு பதியுமாறு மீண்டும் அந்த பாடக்கருத்துக்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வார்கள். யார்? ஒரு சிறப்புடைய மாணவன், ஒரு சிறந்த மாணவன் என்றால், ஒரு சிறந்த மாணவன் என்பவன் உலக வழக்கு, நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை தன்னுடைய ஆசிரியரிடம் எவ்வித குற்றமுமின்றி தெளிவுற கற்றுக்கொள்வார்கள். கற்ற பாடத்தை மறவாமல் காத்துக்கொள்வார்கள். ஆசிரியரிடம் கேட்டவற்றை மீண்டும் ஒருமுறை தன்னுடைய நினைவில் கொண்டு வந்து சிந்தித்து கொள்ள வேண்டும். கேட்டவற்றை சிந்திக்கும் பொழுது ஒரு சில சமயம் ஐயங்கள் ஏற்படும். அந்த ஐயங்கள் தீர்வதற்கு ஆசிரியரை அடுத்து மீண்டும் சந்தித்து தன்னுடைய ஐயத்தை கூறி மனதில் நன்கு பதியுமாறு அதனை கேட்டு தெளிவு பெற வேண்டும். புரிந்ததா மணர்களே? அடுத்து, அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல். அந்த மாண்புடையவர்கள் யார்? மாணாக்கர்கள். அந்த சிறந்த மாணவர்கள் தம்மொடு பயிரல், தன்னோடு பயிலக்கூடிய, தன்னுடன் பயிலக்கூடிய மற்ற மாணவர்களுக்குள் கல்வியே கருத்தாக இருப்பவர்களுடன், கல்வியே கருத்தாக இருப்பவர்களுடன் பழகி பயில வேண்டும். வினாதல் வினாயவை விடுத்தல் என்றின்னவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும். வினாதல், வினாதல் வினாக்களை கேட்டல். வினாயவை விடுத்தல், விடுத்தல்னா விடை கூறுதல். வினாக்களை கேட்பது, வினாக்கள் வேறு எவரேனும் கூறினார்கள் என்றால் அதற்கு விடை கூறுவது. என்றின்னவை கடனா கொளினே, கடன் கடமை. மடம் நனி இகக்கும், மடம் என்றால் அறியாமை, அறியாமையானது நனி மிக, இகக்கும், இகக்கும் என்றால் நீக்கும். தான் ஐயமடைந்த பொருளை பற்றி அவர்களிடத்தில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஐயப்பட்டு கேட்டவற்றிற்கு தக்க விடை கூற வேண்டும். அந்த முறைகளை கடமையாக கொண்டு நாம் பயின்றோம் என்றால் அறியாமையானது அவனை விட்டு மிகவும் நீங்கிவிடும். வினாதல், வினாக்களை கேட்டல். தான் ஐயுற்ற பொருளை பற்றி அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். வினாயவை, அவர்களுக்கு ஏதேனும் ஐயமிருந்து வினாக்கள் கேட்டார்கள் என்றால் விடுத்தல், அவற்றிற்கு தகுந்த விடையை கூற வேண்டும். என்றின்னவை, இந்த முறைகளை கடனா கொளினே, கடமையாக நாம் கொண்டோம் என்றால் மடம் அறியாமையானது நனி இகக்கும், அவனை விட்டு மிகவும் நீங்கிவிடும். இது அறியாமை என்பது.
அறியாமையானது அவனை விட்டு நீங்கிவிடும். எப்பொழுது நீங்கும்? தனக்கு ஐயமாக இருக்கக்கூடிய பொருளை பற்றி தன்னோடு பயிலக்கூடிய மாணவர்களிடத்தில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் ஐயமிருந்து அவற்றை கேட்டார்கள் என்றால் அதற்கு தகுந்த விடையை கூற வேண்டும். இந்த முறைகளை கடமையாக கொண்டு ஒருவன் பயிலுகின்றான் என்றால் அறியாமை என்பது அவனை விட்டு மிகவும் நீங்கிவிடும். ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலிற் பிழைபாடிலனே. ஒருகுறி கேட்போன், ஒருகுறி ஒருமுறை ஒரு நூலை பாடம் கேட்டதோடு அமைந்து விடாமல் இருகார் கேட்பின் இருமுறை கேட்பான் என்றால் பெருக நூலிற் பிழைபாடிலனே. ஒரு நூலை ஒருமுறை பாடம் கேட்டதோடு நின்று விடாமல் 2 முறை அந்த பாடங்களை அவன் கேட்கின்றான் என்றால் பெரும்பாலும் அவன் தவறில்லாமல் கற்றவனாக ஆகிவிடுகின்றான். ஒரு பாடத்தினை ஒரு முறை மட்டும் கேட்டதோடு நின்று விடாமல் 2 முறை கேட்கின்றான் என்றால் அந்த மாணவர்கள் அந்த நூலினை எவ்வித பிழையும் இல்லாமல் கற்கக்கூடிய திறனை பெறுகின்றார்கள். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். அந்த நூலை அவன் 3 முறை கேட்டறிந்து கொள்கின்றான் என்றால் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை அவன் அந்த பாடத்தை கேட்கின்றான் என்றால் அவன் பாடம் சொல்லக்கூடிய முறையை அறிந்து எப்படி அந்த பாடத்தை சொல்ல வேண்டும் என்ற முறையை அறிந்து கொண்டு அவன் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகின்றான். அவன் மற்றவர்களுக்கு அந்த பாடத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்றான். எப்பொழுது 3 முறை அந்த பாடத்தை அவன் கேட்டறிந்து கொள்கின்றான் என்றால் ஒரு பாடத்தினை ஒரு முறைக்கு 2 முறை கேட்கின்றான் என்றால் எவ்வித பிழையும் இல்லாமல் அவன் கற்றுக்கொள்கின்றான். அதே 3வது முறையாக அந்த பாடத்தை அவன் கேட்கின்றான் என்றால் பாடத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறையை அறிந்து அவன் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகின்றான். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? ஒரு மாணவன் தான் கற்றவற்றிற்குரிய உலக வழக்கு, செய்யுள் வழக்கு ஆகியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். தான் கற்ற பாடத்தினை மறவாமல் காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆசிரியரிடம் கேட்டவற்றை அவ்வப்பொழுது நினைவில் கொண்டு வந்து சிந்திக்க வேண்டும். கேட்டவற்றை சிந்திக்கும் பொழுது ஐயங்கள் ஏற்படும். அந்த ஐயங்களை தீர்ப்பதற்கு அவருடைய ஆசிரியரை அடுத்து மீண்டும் எப்பொழுது சந்திக்கின்றாரோ அப்பொழுது கேட்டு தெளிவு பெற வேண்டும். தன்னோடு பயிலுகின்ற மாணவர்களுள் கல்வியே கருத்தாக எவரொருவர் இருக்கின்றாரோ, கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவரொருவர் இருக்கின்றாரோ அவர்களிடத்தில் பழகி நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தான் ஐயமடைந்த பொருளை பற்றி, தனக்கு ஐயமாக இருக்கக்கூடிய பொருளை பற்றி அவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த ஐயத்தை நம்மிடம் கூறும் பொழுது அதற்குரிய விடையை கூற வேண்டும். இந்த முறைகளை கடமையாக கொண்டு எவரொருவர் கல்வியினை கற்கின்றாரோ அவரிடத்தில் அறியாமையானது அவரை விட்டு மிகவும் நீங்கிவிடும். ஒரு பாடத்தினை ஒரு முறை கேட்டதோடு நின்றுவிடாமல் 2 முறை அவன் கேட்கின்றான் என்றால் அவன் பெரும்பாலும் தவறில்லாமல் கற்றவனாக ஆகிவிடுகின்றான். அதே ஒரு நூலை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அந்த பாடத்தை அவன் கேட்டறிந்து கொண்டவனாக இருக்கின்றான் என்றால் அவன் பாடம் சொல்லக்கூடிய முறையை அறிந்து பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய
வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகின்றான் என்று சொல்கின்றார் தொல்காப்பியர். புரிந்ததா மாணவர்களே? ஆக பாடங்களை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடத்தையும். அப்படி 3 முறை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள் என்றால் அந்த பாடத்தினை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மாணவராக நீங்கள் உருமாறுவீர்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தொல்காப்பியம் சிறப்புப்பா இரவுரை விளக்க பாடலை பற்றி பார்த்தோம். சிறப்புடைய மாணவன் தான் கற்றவற்றிற்குரிய உலக வழக்கு, செயல் வழக்கு ஆகியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். கற்ற பாடத்தை மறவாமல் காத்து கொள்ள வேண்டும். ஆசிரியரிடம் கேட்டவற்றை நினைவில் கொண்டு வந்து சிந்திக்க வேண்டும். கேட்டவற்றை சிந்திக்கும் பொழுது ஏற்படும் ஐயங்கள் தீர ஆசிரியரை அடுத்து மீண்டும் கேட்டு தெளிவு பெற வேண்டும். தன்னோடு பயிலக்கூடிய மாணவர்களுள் கல்வியே கருத்தாக எவரொருவர் இருக்கின்றாரோ அவரிடத்தில் பழகி பயில வேண்டும். தான் ஐயுற்ற பொருளை பற்றி அவர்களிடத்தில் கேட்டறிய வேண்டும். அவர்கள் ஐயப்பட்டு கேட்கின்றவற்றிற்கு தகுந்த விடை கூற வேண்டும். இந்த முறைகளை கடமையாக கொண்டு பயின்றோம் என்றால் அறியாமையானது அவனை விட்டு மிகவும் நீங்கிவிடும். ஒரு நூலை ஒருமுறை பாடம் கேட்டதோடு அமையாமல் இருமுறை கேட்கின்றான் என்றால் பெரும்பாலும் தவறில்லாமல் கற்றவனாக ஆகிவிடுகின்றான். ஒரு நூலை 3 முறை பாடம் கேட்டறிகின்றான் என்றால் அவன் பாடம் சொல்லக்கூடிய முறையறிந்து பிறருக்கு சொல்லுகின்ற வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகின்றான். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 100 மற்றும் 101. பக்கம் எண் 100 தொல்காப்பியம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 101 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 112. பக்கம் எண் 112 நெடுவினா, 2வது நெடுவினா. தலைவியின் இல்லற பாங்கறிந்து தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாவை என்ற நெடுவினா. அந்த வினாவிற்குரிய விடையானது பக்கம் எண் 138 தங்களுடைய கோணா தமிழ் உரையில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தினுடைய வினாக்கள் குருவினா, சிறுவினா, நெடுவினா இவையும் இல்லை. ஆதலால் தான் நேற்று பார்த்த நற்றினையினுடைய நெடுவினாவை வீட்டுப்பாடமாக தருகின்றேன். அதற்குரிய விடை பக்கம் எண் 138 இடம்பெற்றுள்ளது. தலைவியின் இல்லறப்பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாவை. நம்மகள் சிறுமியாய் இருந்தபொழுது செவிலித்தாயர் தம் ஒரு கையில் தேன் கலந்த வெண்மையான சுவைமிக்க இனிய பாலுணவை ஒளி வீசும் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இட்டு ஏந்திக் கொள்வர். தம் மறுகையில் புடைப்பாக சுற்றப்பட்ட பூவை நுனியில் கொண்ட சிறிய கொம்பினை பிடித்து கொள்வர். அக்கொம்பை ஓங்கி பாலுணவை உண்பாயாக என கூறி அடிக்க முயல்வது போல் அச்சுறுத்துவர். ஆனால் மெல்லிய நரைத்த கூந்தலை கொண்ட முதிய செவிலித்தாயர் பற்ற முடியாமல் தளர்ச்சியுற்று தம் முயற்சியினை கைவிட்டு விடுவர். மகளோ தெளிவான ஒளியை கொண்ட முத்துப்பரல்களை கொண்ட சிலம்புகள் ஒலிக்க முற்றத்தில் உள்ள பந்தனின் கீழ் தாவி ஓடி உன்னேன் என மறுத்துரைக்கும் சிறிய விளையாட்டை கொண்டவளாய் இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் தன்னை மணந்து கொண்ட கணவனது குடும்பம் வறுமை வாய்ப்பட்டு வருந்தும் நிலையிலும் தன் தந்தையின் செல்வச் சிறப்புடன் கூடிய வளமான உணவை நினைக்கவில்லை. ஓடும் நீருக்கு இடையே ஆங்காங்கு இடையீடுற்று மெல்லிய கருமணல் காணப்படும். அதுபோல ஒருவேளை விட்டு ஒருவேளை உண்ணும் மனவலிமை உடையவளாய் இருக்கின்றாளே. இத்தகைய அறிவையும் ஒழுக்கத்தையும் எப்படி அறிந்து கொண்டாளோ என்று இரக்கமும் வியப்பும் கொண்டு கூறினாள் செவிலித்தாய். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையில் முதல் பத்தியை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.